நரேந்திர மோடி இந்தியாவுக்கு எப்படி பிரதமர் ஆனாரோ அது மாதிரி எங்க அண்ணன் சீமான் வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா நாங்க அந்த திராவிட கட்சிகளெல்லாம் ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்றது மாதிரி அந்த பசங்க வந்து பேசினாங்க. இப்போ நான் வந்து அவனை பார்த்துட்டு சிரிச்சுட்டு, என்ன தம்பி சீமான்லாம் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வருவாருன்னு நம்புறீங்களா அப்படின்னு நக்கலாக கேட்டேன். அப்போ அவன் வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு, இல்லை அதெல்லாம் வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ நீ சிடிஎஸ்ல வேலை பார்க்குறையில அந்த ஐடி பார்க்கு கொண்டு வந்தது கலைஞர். நீ பிஇ படிக்கிறையில கோட்டாவில் நான் சேர்ந்தேன்னு அதுக்கு காரணம் கலைஞர். அந்த எஜுகேஷன் லோன் வாங்கின அதுக்கு காரணம் கலைஞர் ஆதரவு பெற்ற ஒரு ஆட்சி. உங்கள் அப்பா இலவச மின்சாரம் பயன்படுத்துகிறார்ல அதுவும் கலைஞர். அந்த தள்ளுபடி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணார்ல அதுவும் கலைஞர்ப்பா. இப்படி உங்கள் அப்பா விவசாயத்துலேருந்து உன்னோட படிப்பு வரைக்கும் உங்கள் குடும்பம் முன்னேறினதுக்கு காரணம் கலைஞர். சரியா? சீமான் இதில் இந்த வாழ்க்கையில் எந்த இடத்துலையாச்சும் ஒரு பங்களிப்புன்னு உனக்கு கொடுத்துருக்கிறாரா? பிஇ படித்து இப்படி வேலை பார்த்துட்டு தற்கொலை மாதிரி நம்ம பேசக்கூடாதுப்பா. எங்கேயாச்சும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு பேசணும். அதுக்காக தான் இதெல்லாம் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு. ஓ சரி சரி அப்படின்னாங்க. அப்புறம் கடைசியில் சொன்னேன், நீ சொன்ன பாரு நரேந்திர மோடி மாதிரி அண்ணன் எங்கள் தமிழ்நாட்டில் வந்தால் திராவிடத்தை ஒழிச்சிருவோன்னு. அதுக்கு சொன்னேன், தம்பி பிரதமரான நரேந்திர மோடியாலே திராவிடத்தையோ கலைஞரையோ எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னும் போது சீமானு ஆஃப்டர் ஆல் ஒரு தடவை கூட கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிச்சது கிடையாது. சரியா? வார்டு கவுன்சிலராக கூட ஆக முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு ஆளெல்லாம் கலைஞரையோ திராவிடத்தையோ பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. தகுதி இல்லாத ஒரு மனுஷன் சீமானு.